இவரை பைப்பு, பூட்ஸ் காலால் அடிக்கிறது, பிறப்புறுப்பில் அடிக்கிறது. இதில் வந்து என்ன ஆகிடுது, பாலாஜிக்கு கொடூரமான காயங்கள், ரொம்ப இந்த தொடை பகுதி, பிட்டப்பகுதியெலாம் செவ 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 கருப்பாகிடுது, ரத்தம் கடிக்குது. இதனால் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து மூச்சு பேச்சுலாம் யூரின் வந்து சிறுநீர் வர பிறப்புறுப்பில் வந்து இது ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அங்கே சீனிவாசன் ஒரு சார்பாக வந்து என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. சார் ஸ்பெஷல் டீம் மாற்றிச்சிட்டாங்க, நான் தான் ஐஓ, நீங்கள் ஸ்பெஷல் டீம் இதில் மாட்ட மாட்டாங்க, நான் தான் ஐஓன்றதுனால என்னையே தான் வந்து இது பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஃபேவராக வேறு எதனா பண்ணித்தரேன் அப்படின்னு பேரம் பேசுகிறேன். ஒரு நீதிபதி குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து ரிமாண்ட் கொடுப்பாரா? அது சட்டத்தில் இடம் இருக்கா? அதை மாதிரி பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ண அஜித்குமார் வழக்கு நடந்துட்ட பிறகு டிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் விடுறாங்க. அந்த சர்க்குலரில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் டீமையும் நாங்கள் ரத்து பண்ணுறோம். இப்போ ரிபிங் த ஸ்பெஷல் டீம் வந்துச்சு, இருக்குது, இன்றைக்கே இருக்குது. இது ஒரு சட்டவிரோத ஸ்பெஷல் டீம். ஓகே, இப்படி ஒரு டீமே இல்லை, இப்படி ஒரு டீமே இருக்கக்கூடாது. அது ஸ்பெஷல் டீம் இல்லை, இல்லீகல் டீம். ஒருவேளை அவர் இறந்து போயிருந்தா மறுபடியும் ஒரு அஜித்குமார் மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சாரி மேம், ஏன் இவங்களுக்கு சொல்ல மாட்டார், ஏன்னா தலித்துல நீங்கள் தொடர்ச்சியாக தலித்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கஸ்டடி டார்ச்சருக்கு அவங்க ஒரு ஈஸி ப்ரேவாக இருக்கும். பாக்கமாக இருக்கட்டும், கண்ணகி நகராக இருக்கட்டும், செம்மஞ்சேரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜனபச்சத்திரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பெஷல் டீம் பண்ணுற வேலை என்னென்னா பேரம், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ஆள்கடத்தல். இது ஒரு ஆள்கடத்தல் வருது, எக்ஸ்டார்ஷன். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் புளியாந்தோப்பு மோகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம். கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்தில் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட இந்த அஜித்குமார் என்ற ஒரு நபர் வந்து காவல் விசாரணையில் அடித்து கொல்லப்பட்டார். இப்போ அதே போன்று பல்வேறு கேசஸ் இருக்குது, தெரியாதல இது நிறைய இருக்குது, நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோன்னா இப்போ கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ரொம்ப சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி பொன்னேரி பகுதி ஜனபச்சத்திரம்னு ஒரு ஸ்லம் ஏரியா. அது இப்போ புளியந்தோப்பு மாதிரி, பெரும்பாக்கம் மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்லம் இருக்குங்க இல்லையா? மாதிரி பொன்னேரியில் ஜனபச்சத்திரம்ன்ற இடத்துல ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நள்ளிரவு ஒரு 12:30 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போகிறாங்க. அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அவர் பேர் வந்து பாலாஜி. ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றது வந்து சட்டப்பூர்வமாக இல்லை, ஆனால் இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவ்வப்போது உச்சநீதிமன்றம் அது குறித்து சில அறிவுரைகள் கொடுத்தா கூட இன்றைக்கும் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஒரு நவீன குற்றப்பரம்பரை மாதிரி அது தொடர்ந்துட்டுருக்கு. இந்த பாலாஜி என்பவர் ஒரு சில குற்ற வழக்குகளில் ஏற்கனவே சம்மந்தப்பட்டவராக இருக்கிறாரு. எந்த வழக்குலையும் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படலை. பல வழக்குகளில் முதல்ல ஒரு வழக்கு அவர் தப்பு செஞ்சு உள்ளே போயிருந்தாலும் கூட தப்பில் உடன் இருந்திருந்தால் கூட மற்ற எல்லா வழக்குமே அதுக்கடுத்து புனையப்பட்ட வழக்குகள் தான். இது போலீஸோடைய ஒரு நடைமுறை. அந்த மாதிரி ஒரு வழக்கில் புனைவதற்காக 2 நாள் முன்னாடி அவர் வீட்டுக்கு போய் ஒரு பேட்ரோலில் ஸ்பெஷல் டீம் போய் ஏதோ வந்து ஒரு தேடப்படும் ஒரு கொடூர குற்றவாளியை கைது செய்வது போல் நள்ளிரவு 12:30 மணிக்கு போய் அவர் வந்து கைது செய்ய போயிருக்கிறாங்க. கதவு தட்டி அவர் வெளில வந்திருக்கிறாரு. என்ன சார், என்ன விஷயம் கேட்கும்போது கத்தி எங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கத்திலாம் என்கிட்ட இல்லைங்களே சார், நான் 10 மாதமாக எதுவும் பண்ணுறதில்ல சார், கோர்ட்டு கேஸை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், கோர்ட்டுக்கு ஆப்சன்டீஸ் இல்லாமல் இருக்கிறேன், எந்த வாரண்ட்டும் இல்லையே எனக்கு பெண்டிங்கு. ஏன்னா நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகலன்னா வாரண்ட் போடுவாங்க நீதிமன்றம், அது வாரண்ட்டை ரீகால் பண்ணோம். நம்ம ரீகால் பண்ணாமல் இருந்தோம்னா காவல்துறை நம்மளை கைது பண்ணோம். அந்த மாதிரி பெண்டிங் வாரண்ட்டை இல்லையா சார் சொன்னோன்னே செவ்வுலேயே பலாருன்னு ஒரு அறை விட்றாங்க. வீட்லேயே அடித்து அங்கேயே அடிக்கிறாங்க, வீட்டாண்டே வச்சு அந்த ஸ்பெஷல் டீம் அடிக்கிறாங்க. அந்த வீட்டில் அவர் ஒரு தலித், அந்த பாலாஜின்றவர், அவருடைய ஒரு பக்கத்து வீட்டு பையன் வந்து சதீஷ்ன்ற ஒரு ஜுவேனல், அவன் அந்த வீட்டில் இருந்திருக்கிறான். அவனையும் சேர்த்து போட்டு நல்லா அடிக்கிறாங்க, கத்தி அங்கே இருக்குன்னு சொல்லுன்றாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி அங்கேயே வச்சா அடித்த நல்லா வராதுன்னு அங்கேருந்து மாதாவரத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கொண்டு போயிட்டு, மாதாவரத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த ஐ லவ் பொன்னேரின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குது. அங்கே வச்சு 3.5 மணி நேரம் அடிக்கிறாங்க. அன்பரசன் தலைமையிலான ஸ்பெஷல் டீம், அன்பரசன், ராஜேஷ், கார்த்திகேயன் மற்றும் மூவர். இந்த ஸ்பெஷல் டீமு என்ன குற்ற வழக்குன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, போட்டு கொடூரமாக தாக்குறாங்க. அடிச்சிட்ட பிறகு ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. E1 பொன்னேரிக்கு காலையில் ஒரு 7-7:30 போல் கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போகும்போது தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சொல்லாமலே அடிச்சுட்டு வராங்க. இதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த விசாரணை படம் பார்த்த மாதிரி தான். கடைசியாக வந்து தான் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், ஒப்புக்குண்டாவா இல்லையா, ஒத்துக்கிறியா இல்லையா, என்ன சார் ஒத்துக்கணும்னு அப்போ தான் கேட்பான். ஏன் நல்லா அடிச்சிடுறாங்கன்னா, ஆரம்பத்திலே ஒத்துக்கிறியான்னு கேட்டால் அடித்தா ஒத்துக்க மாட்டான்றதுனால கொடூரமாக அடிச்சிட்ட பிறகு இன்னும் ஒத்துக்கலைன்னா இன்னும் வேறு அடிப்பானுங்க, எதுக்கு ஒத்துக்கிட்டு போவோம் அதுன்றதுக்கு. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ரிட்ராக்ட் பண்ணக்கூடாது அஃபென்ஸ், அதனால வந்து இது பண்ணுறாங்க. E1 பொன்னேரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு கொடூரமாக இந்த இவரை அடிக்கிறாங்க. இல்லை அந்த ஜுவனலை ஸ்பேனர் வச்சு அடிக்கிறாங்க. இவரை பைப்பு, பூட்ஸ் காலால் மிதிக்கிறது, பிறப்புறுப்பில் அடிக்கிறது. இதில் வந்து என்ன ஆகிடுது, பாலாஜிக்கு கொடூரமான காயங்கள், ரொம்ப இந்த தொடை பகுதி, பிட்டப்பகுதியெலாம் செவ கருப்பாகிடுது, ரத்தம் கண்ணி போய். இதனால் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் யூரின்லேருந்து சிறுநீர் வர பிறப்புறுப்புலேருந்து இது ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. பயந்துடுறாங்க போலீஸ். பொன்னேரிக்கு கொண்டு போகிறாங்க. பொன்னேரியில் பார்க்க முடியாதுன்னொடனே ஸ்டான்லி கொண்டு போகிறாங்க. ஸ்டான்லி கொண்டு போனோடனே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றனால உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஏஆர் போட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து இப்போது பொன்னேரி ஜெயம் ஒரு போகஸாக ஒரு க்ரைம் நம்பரை உருவாக்கி அதில் இவரை கைது பண்ணுறாங்க, அரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா 2 நாளாக வச்சு அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே இவரை வச்சுட்டு இருந்தால் பிரச்சனை அப்படின்றதுனால அரெஸ்ட்டு காட்டுறாங்க. அரெஸ்ட்டு காட்டி அதை ரிமாண்டும் கொண்டு போகிறாங்க. ரிமாண்ட் அங்கேயே நடக்குது, ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளேயே. ஜெயம் பொன்னேரி வராங்க. வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே ரிமாண்டை வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது. ரிமாண்ட் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியை 16th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. சாரி, சம் டேட். இப்போ ஒரு 15 நாள் நீதிமன்ற காவலுக்கும் உத்தரவிடுறார். அது வரைக்கும் உடல்நல சிறைக்கு போகிறதுக்கு உடல்நல தேடுற வரை இங்கே இருக்கக்கூடிய கான்விக்ட் வார்டில் வச்சுக்கோங்க, ஸ்டான்லி கான்விக்ட் வார்டில் வைங்கன்னு உத்தரவு போட்டுட்டு போகிறார். இது எப்போ தெரியும்னா, இப்போ இதில் வந்து 2 விதிமுறைகள். ஒன்று வந்து கைது செய்த முறை, வழக்கே இல்லை, தெர் வாஸ் நோ கேஸே இல்லாமல் கொண்டு போகிறாங்க, கடத்தி கொண்டு போய் அடின்னு அடிக்கிறாங்க. சரி, கொண்டு போயிட்டீங்க, இப்போ அரெஸ்ட் பண்ண இன்டிமேஷனை குடும்பத்தாருக்கு தெரிவிக்கணும். முதல்ல அதுதான் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதுதான் அரெஸ்ட் இன்டிமேஷன் இஸ் மேண்டேட்ரி. இது நடக்கவே இல்லை. இப்படி ஒரு ரிமாண்டை ஒரு ஜெயம் அக்செப்ட் பண்ணுறாரு. இப்போ மருத்துவமனைக்கு வந்து ஒரு ரிமாண்ட் ப்ராசஸை, ஒரு நீதிமன்ற நடவடிக்கையை மருத்துவமனையில் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிற ஒருவர். ஏன்னா ஏகே கோபாலன் வழக்காக இருக்கட்டும், நக்கீரன் கோபால் வழக்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் என்ன மீண்டும் சொல்ல வராங்கன்னா, ஒரு ரிமாண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு ரொட்டீனாகவோ மெக்கானிக்கலாகவோ இருக்கக்கூடாது. அது வந்து ஏன்னா சிஜேஐ, இந்திய தலைமை நீதிபதி கூட இல்லாத ஒரு அதிகாரம், ரிமாண்டை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அந்த அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் இருக்குது. ஓகே, அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட இல்லை. ஏன் இவங்களுக்கு இருக்குன்னா, இவங்க தான் அந்த உடனடி அதை எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அந்த லிபர்ட்டி, ஸோ ஒரு தனி மனிதனோட சுதந்திரம் முக்கியத்துவம் கருதி இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இவ்வளோ ஒரு வானளாவிய அதிகாரம் கொடுத்துருங்க. ஏன் அதை நான் ஸ்கை ஹை பவர்ன்றேன்னா, எவ்வளோ பெரிய குற்றவாளியையும் நீங்கள் கொண்டு போய் நிறுத்துறீங்க. அது அவர் வந்து அதில் முகாந்திரமே இல்லைன்னு நினச்சாருன்னா, ஆரம்ப கட்டத்திலே அவர் அதை ரத்து பண்ணுவதற்கான அந்த அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. புரியுதுங்களா? புரியுது, சொல்லுங்க. ஆனால் அப்படி இருந்தும் இந்த வழக்கில் இப்படி கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கிற ஒருத்தர் கொத்துயிரும் கொலையுரமாக படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது திருட்டு வழக்கில் இவரை ரிமாண்ட் பண்ண ஒரு ஜெயம் ஒத்துக்கிட்டு ரிமாண்டாக அனுப்பிச்சிடுறாரு. இது எப்போ இவங்க குடும்பத்தாருக்கு, இதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தார் என்னை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என் கணவர் இந்த செய்தியெல்லாம் சொல்லிக்கணும். நான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போனபோது அங்கே சீனிவாசன்னு ஒரு சார்பு ஆய்வாளர் இருந்து என்கிட்ட பேரம் பேசினார். சார், ஸ்பெஷல் டீம் அடிச்சிட்டாங்க, நான் தான் ஐஓ,
நீங்கள் ஸ்பெஷல் டீமை பற்றி ஸ்பெஷல் டீம் இதில் மாட்ட மாட்டாங்க, ம் நான் தான் ஐஓன்றதுனால என்னையே தான் வந்து இது பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் இந்த பிரச்சனையை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஃபேவராக வேறு எதனா பண்ணித்தரேன் அப்படின்னு பேரம் பேசினார். நான் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் நான் அவரையும் மீறி அந்த இளைஞனை போய் பார்த்து அவர்கிட்டருந்து தகவலை நேரடியாக கேட்ட பிறகு அவரை ஃபோட்டோ எடுக்க போகும்போது ரிமாண்டு பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த தகவலை சொல்கிறேன். அவர் ரிமாண்டில் இருக்கிறாரு, அதுவும் கஸ்டடியில் இருக்கிறாரு. நாங்கள் ரிமாண்டுன்னு கூட சொல்கிறேன். கஸ்டடியில் இருக்கிறாருன்னும் போது என்ன க்ரைமில் கஸ்டடி வச்சுருக்கீங்க, யார் உங்களுக்கு கஸ்டடி கொடுத்தானா ஜேஎம் கொடுத்துட்டாங்க கஸ்டடி. எப்படி வந்தார்? அப்படி வாய்ப்பே இல்லை. ஒரு நீதிபதி குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து ரிமாண்டு கொடுப்பாரா? அது சட்டத்தில் இடம் இருக்கா? அதை மாதிரி பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் நான் மெக்கானிக்கலாக இது ரொம்ப சமீபத்தில் ஒரு வழக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் அறியப்பட்ட வழக்கு. கரூர் ஸ்டாம்பேட் குறித்து பேசுனதுக்காக ரெட்பிக்ஸ் ஆசிரியர் இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு ஃபீலிக்ஸ் ஜெரால்ட், அவரை வந்து உடல்நல சரியில்லை, கொஞ்சம் அந்த ஹார்ட் ரேட்டில் வந்து சில ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுனால ஸ்டாண்டில் அப்சர்வேஷனில் வச்சாங்க. வைக்கும் போது நான் கோர்ட்டில் இருக்கிறேன், அவருக்கும் நான் தான் வழக்கறிஞர். ஓகே. கோர்ட்டில் இருக்கும் பொழுது கோர்ட் போலீஸ் வந்து ஐயா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரிமாண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் போது அவர் வரமாட்டேன்னாரு. அவர் மெடிக்கலி அன்ஃபிட்டு, நான் எப்படி அங்கே வந்து ரிமாண்ட் பண்ண முடியும்? அவர் மறுத்தார். அப்போ நீங்கள் முறையாக இதை வந்து ஒரு மனுவாக கொண்டு வாங்கன்னாரு. கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சீராச்சு, அது வேறு. அதுக்கப்புறம் அந்த ரிமாண்ட் ரத்து செய்யப்பட்டது. அதுக்குள்ளே நான் ரொம்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியும் மேஜிஸ்ட்ரேட்டுகள் இருக்கிறார்கள். இந்த ஜேஎம் பொன்னேரி ஜேஎம் அது மாதிரி நடந்துக்கல. அவர் கேட்டிருக்கணும், அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்தீங்களா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்தீங்களா. ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மகாராஷ்டிரா வழக்கில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை நீங்கள் ரிமாண்டு கொண்டு போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், அவருக்கு தெரிந்த மொழியில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணாதான் அது ஒரு ப்ராப்பர் அரெஸ்ட், இல்லைன்னா அந்த அரெஸ்ட் இல்லீகல் அப்படின்னு சொன்ன போதும் கூட இன்று வரை எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் அது அது நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு 10 ரிமாண்டை தொடர்ச்சியாக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா 11வது ரிமாண்டு கொண்டு வரும்போது போலீஸார் அதை செய்வாங்களே, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்துட்டு கூப்பிட்டு வருவாங்களே. ஆனால் அதை பண்ணுறதில்ல. இப்போ இந்த வழக்குலையும் இவ்வளோ குற்றமாக தாக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன கேட்டிருக்கணும் முதற்படியாக, எப்படி இந்த தாக்குது? அவர் தெளிவாக சொல்கிற போலீஸ் தான் அடித்தாங்கன்றார். அஜித்குமார் வழக்கு நடந்துட்ட பிறகு டிஜிபி வந்து ஒரு சர்க்குலர் விடுறாங்க. அந்த சர்க்குலரில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் டீமையும் நாங்கள் ரத்து பண்ணுறோம். அப்புறம் எப்படி இந்த ஸ்பெஷல் டீம் வந்துச்சு? இருக்குது, இன்றைக்கே இருக்குது. இது ஒரு சட்டவிரோத ஸ்பெஷல் டீம். ஓகே. இப்படி ஒரு டீமே இல்லை, இப்படி ஒரு டீமே இருக்கக்கூடாது. அது ஸ்பெஷல் டீமில் இல்லீகல் டீம், இல்லீகல் போலீஸ் டீம். இதில் என்னென்னா, ராஜேஷ் என்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃபீஸருக்கும் அன்பரசன்ற ஸ்பெஷல் டீம் ஆஃபீஸருக்கும் ஒரு தொழில் போட்டி வேறு இருக்குது. இந்த 2 பேரும் போய்ட்டு அந்த பாலாஜி கிட்ட சொல்லுவாங்களாம், எந்த தகவல் வந்தாலும் என்கிட்ட நீ முதல்ல சொல்லு. ராஜேஷ் சொல்லுவார், அன்பரசன் என்ன சொல்லுவார், ராஜேஷ் கிட்ட சொல்லாத என்கிட்ட சொல்லுவார். இப்படி ஒரு தொழில் போட்டி வேறு அங்கே இருக்குது. ஓகே. ஒரு இன்ஃபார்மராக இருந்திருக்காரா? அப்படியே இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறார். இன்ஃபார்மராக இருக்கிற ஒரு நபர் மீது வழக்கு பண்ணுவாங்க. நீங்கள் கலைஞர் கருணாநிதி இழுத்து போட்டு அடிக்கலையா? ஒரு எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தார். போலீஸ்க்கு வந்து போலீஸ் அதோட கேரக்டர்ன்றதே வந்து ஒரு ரவுடி எலமெண்ட் மாதிரி தான் நடந்துக்குது. நீங்கள் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நேரத்துக்கு இந்த தகவல் ஒரு டிஎஸ்பிக்கு போயிருக்கோம், ஒரு எஸ்பிக்கு போயிருக்கோம், கலெக்டர் எல்லாருக்கும் மனுவை அனுப்பிச்சாச்சு. இருந்தும் இது குறித்து வாயே திறக்காமல் ஒரு துறை இருக்குது. நீங்கள் ஒருவேளை அவர் இறந்து போயிருந்தா மறுபடியும் ஒரு அஜித்குமார் மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சாரி மனோர், ஏன் இவங்களுக்கு சொல்ல மாட்டார்? ஏன்னா தலித்தில் நீங்கள் தொடர்ச்சியாக தலித்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கஸ்டடி டார்ச்சருக்கு அவங்க ஒரு ஈஸி ப்ரேவாக இருக்கிறாங்க, வல்னரபுளாக இருக்கிறாங்க. அதனால் யார் வேணாலும் வந்து அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இந்த வழக்கில் இதுவரை எந்த ஒரு சட்ட முறைமைகளையும் முறையாக கடைபிடிக்கல. ஒரு வழக்கே இல்லை, இல்லாத ஒரு வழக்கு கூட்டு போகிறீங்க, அடிக்கிறீங்க. ஸ்பெஷல் டீமை உங்கள் டிஜிபி ரத்து செய்ய போலீஸ் ஆக்ட்லேயும் ஸ்பெஷல் டீமுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐடி உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு நார்ம்ஸ் உண்டு. என்ன காரணத்துக்காக, என்ன வழக்குக்காக, அது எப்படி இயங்கும், என்னென்ன வேலை செய்யும், அந்த நீதிமன்றம் தான் உருவாக்கணும். ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு காட்டுத்தனமாக ஸ்பெஷல் டீமு அது ஒவ்வொரு ஏரியாலையும், அது புளியந்தோப்பாக இருக்கட்டும், பெரும்பாக்கமாக இருக்கட்டும், கண்ணகி நகராக இருக்கட்டும், செம்மஞ்சிரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜனபச்சத்திரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பெஷல் டீம் பண்ணுற வேலை என்னென்னா பேரம், கட்ட பஞ்சாயத்து,
அடிதடி, ஆள் கடத்தல். இது ஒரு ஆள் கடத்தல் இருக்கு, எக்ஸ்டார்ஷன். இது கஸ்டடி கிடையாது. நீ ஒருத்தனை வந்து விசாரணைக்கு சம்மன் பண்ணுறேன்னா 41A கொடு. அக்யூஸ்டுன்னு நினச்சனா, இவர் குற்றம் செஞ்சிருப்பாருன்னு நினச்சனா 41A கொடு. இல்லை விட்னஸாக இருப்பாருன்னா 160 கொடு. உன்னை கூப்பிட்டு போய் அடிக்கிறதுக்கு உனக்கு யார்? நீ கூப்பிட்டு வாயில் கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிடுவாங்க, போகக்கூடாது. நம்ம சம்மன் கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ இவருக்கெல்லாம் வந்து 41A கொடுக்கல, 160. நீ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஜுவனல் பையங்க 16 வயசு பையனை கூப்பிட்டு போய் அடிக்கிறதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா? ஒரு சிறார் குற்றமே பண்ணியிருந்தா கூட அவரை கைது பண்ணதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. சீருடையில் போயிட்டு அவரை அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசக்கூடாது. கைது பண்ண இம்மீடியட்டாக நீங்கள் சைல்டு ப்ரொடெக்ஷன் கொண்டு போயிட்டு வெல்ஃபேர் போர்டு முன்னாடி போய் ஆஜர்படுத்தணும், ஜுவனல் போர்டு முன்னாடி. இப்போ அந்த பையனோட நிலைமை என்ன இருக்குது? அந்த பையனுக்கும் குற்றமான தாக்குதல், பல்லு உடஞ்சிருக்கு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. வழக்கு போடுவேன், ஓ மேலே வழக்கு போடுவேன், ஒழுங்காக உன் பையனை கூட்டிகிட்டு காஞ்சிபுரத்துக்கே ஓடிடு. காஞ்சிபுரம் அந்த பையனுக்கு சொன்னேன். அவங்க அந்த குடும்பமும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரையும் மிரட்டி சரி கட்டிடலாம். இப்போ இந்த பாலாஜி விஷயத்தில் எடுத்திங்கன்னா என் கண் எதிர்க்க மிரட்டப்பட்டாங்க. அந்த சீனிவாசன்ற சார்பாய்வாளர் முதல்ல என்கிட்ட பேரம் பேசினார். அப்புறம் தமிழ்ன்ற ஒரு கான்ஸ்டபிள் நான் போயிட்ட பிறகு என்னை பற்றி அசிங்கசியமாக அந்த குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கிறாரு. பிராத்தல் வழக்கு போடுவேன்னு மிரட்டியிருக்கிறாரு. இவங்க மேலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கூட நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக இது அப்படி தானே வரும். இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். திருபுவனம் அஜித்குமார் வழக்கில் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து சிறையில் இருக்காங்க. இது தெரிஞ்சும் இந்த நிலைமையில் இருந்தும் மீண்டும் அதே தவிர வந்து திருப்ப இந்த போலீஸ்காரர்கள் செய்கிறார்கள்னா அப்போ அவங்களுக்கு மேலே இதனுடைய சீக்வன்சஸ் தெரியாதா? இதனுடைய பின்விளைவுகள்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? போலீஸ் என்னன்னாங்க, இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இது ஒரு அஜித்குமார் ஒரு சாத்தாங்குளம் தான். 1000 கண்ணுக்கு தெரியாத சாத்தாங்குளங்கள், 1000 கண்ணுக்கு தெரியாத அஜித்குமார்கள் தினந்தோறும் நடந்துகிட்ருக்கு. இப்போ நடக்கும்போது நம்ம அந்த 1000ல் ஒன்றா இருப்போன்ற தைரியம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி இவ்வளோ அடிச்சிருக்காங்க, கொட்டுறமாங்க. நான் அந்த பாலாஜின்ற பையனை என்னால் பார்க்க முடியல. இப்போ February மாதம் இதே மாதிரி ஒசூருக்கு போயிருக்கிறாங்க. இது வேலைக்கு செய்ய போயிருக்கிறாரு இந்த பாலாஜி. அங்கே போயிட்டு ஒரு திருட்டு வழக்கை ஒத்துக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோடனே காலை உடச்சிருக்காங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. கொண்டு வந்து உடஞ்ச காலத்தை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணிவிட்டு அதே February மாதம் ரிலீஸ் ஆகிறாரு. இது கடைசி. இப்போ 10 மாதம் கழித்து இப்போ கூட்டு போய் அடிக்கிறாங்க. போன முறை ஏமா இந்த மாதிரி நீங்கள் புகாரெல்லாம் எடுக்கல? இல்லைங்கண்ணே, காலை உடச்சிட்டு இத்தோட இதுக்கப்புறம் கால் உடைக்க மாட்டோன்னு சொன்னாங்க. எப்படிலாம் பாருங்கள் மக்கள். அப்போ ஏமா இப்போ வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா, இல்லை இப்போ காலை உடைச்சிட்டு உடைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க, நாளைக்கு இன்னொரு வேறு இதே மாதிரி தொடரக்கூடாதுல்லண்ணே. அப்போ அவங்க இப்போ கூட அவங்க பயம் வந்து என்னென்னா, நாளைக்கு நம்ம உயிருக்கு எதனா பிரச்சனை வருமோ, சரி இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு கஸ்டடி டார்ச்சர் கிடையாது. ஏற்கனவே கடந்த February மாதம் கால் உடைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம நீதிமன்ற நடுவர்களாக செயல்படுதல். ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு நான் சொல்கிறேன், ஒரு துணிவோட எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல. துணிவோடு செய்கிற பாவு செம்மல் மாதிரியான ஆட்களை போலீஸு நீதிமன்ற துணையோடு அவங்கள சஸ்பெண்ட் வரைக்கும் கொண்டு போகுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இந்த நிலையை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம். தமிழ்நாடு வந்து ஒரு போலீஸ் மாநிலமாக மாறிட்டு வருது. அதுவும் சாதி வெறி கொண்ட போலீஸ் மாநிலமாக மாறிட்டு வருது. ஏன்னா நான் அதோடைய ஒரு விக்டிம் தான். நான் கூட ஒரு வகையில் அவங்க சில பேக்கெட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க பொய் வழக்குகளுக்கு தேர்ந்தெடுப்பதற்குன்னு. சில பேரில் சில பகுதிகள், அந்த பகுதியில் ரேண்டமாக யார் கிடச்சாலும் போடுறது இல்லைன்னு சொல்லுங்கள் போல. நீங்கள் கூண்டாஸ் மட்டும் எடுத்துப்போம். எல்லா கூண்டாஸ் வழக்கையும் ஒரு பக்கம் வச்சுப்போம். சென்னை மேப்பை வச்சுப்போம். சென்னையை மட்டும் நான் சொல்கிறேன், மேப் போட்டுகிட்டே வரும் எந்தெந்த ஏரியா ஆட்கள் மேலே கூண்டாஸ் போட்டிருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு சில பகுதி மட்டும்தான் இருக்கும். அப்போ இது என்ன காட்டுது? இது நமக்கு என்ன உணர்த்துது? கஸ்டடி டார்ச்சர் எடுத்துப்போம், கஸ்டடியல் டெத்தை எடுப்போம். அதே நீங்கள் மேப் போட்டிங்கன்னா இந்த கூண்டாஸும் அந்த கஸ்டடி டெத்தும் எல்லாம் ஒன்று போல வரும். யாருன்னா இது வரைக்கும் உங்களால் ஒரு உண்மையிலே ஊழல் செஞ்சவனையும் எவனையும் கொண்டு போகிறதுக்கு துணி வருமா? இந்த ராஜாவை இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியுமா? போலீஸ் இழைச்சவங்கள தான் அவன் திமிரை காட்டுது. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அடித்தா பயப்படுவாங்கன்னு. இப்போ நான் ஒரு கஸ்டடி டார்ச்சரை அனுபவித்தேன். இன்னைக்கு கஸ்டடி டார்ச்சருக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தொடர் கதையாக மாறிட்டு வருது தமிழ்நாட்டில்.
இது நிறுத்துவதற்கு சிவில் சமூகம் இது குறித்து கவனம் செலுத்தணும். இல்லைன்னா நாளைக்கு உங்களை கூட அடிக்கலாம் கூட்டு போய். நாம் வாய் திறக்க மறுத்தோம் என்றால் அது நடக்கும். ஓகே, இது எவ்வளோ இது போன்ற வழக்குகள் இருக்குது தமிழ்நாட்டில்? அது குறித்த டேட்டா வந்து துல்லியமாக நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ ஒரு பர்சனலாக கேட்டிங்கனாலே நம்மள்கிட்டயே ஒரு 7 வழக்கு இருக்குது உங்ககிட்டே. ஆமாம். இப்போ இது 7வது வழக்கு இப்போ நிலுவையில். இதில் வந்து நாங்கள் கன்விக்ஷன் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போலீஸ்க்கு அவ்வளோ இப்போ அவர் மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் உயர் அதிகாரிகிட்ட சாங்ஷன் வாங்கணும். நிறைய பிரச்சனை இருக்குது. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ வேறு வந்து செக்ஷன் 4 இன்வோக் பண்ண ஒரு பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க. இனிமேட்டு இப்போ சென்னை பிரின்சிபல் செஷன் ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு இவர் மேலே ஆக்ஷன் எடுங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாரா? இந்த திருவள்ளூர் மாவட்ட அமர்வு நீதிபதிக்கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாரா? யோசிப்பார். இதனால் போலீஸ் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். இது போலீஸ் மாநிலமாக மாறிட்டு வருது. இதை நாம் தடுக்க வேண்டும். என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியும்? ஒரு சட்டம் இருக்குது, அதை தெரிஞ்சே ஒருத்தவங்க செய்கிறாங்க இந்த வேலையை. ஏற்கனவே முன்னுதாரணமாக ஒரு 6 பேர் வந்து சிறைக்கு போனாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ அந்த 6 பேரோட ஃபேமிலியும் தானே சஃபர் ஆகும். ஆமாம். அதுதான் அந்த விஷயம் வந்து உன் ஃபேமிலியில் நாளைக்கு நடக்கூடாதுன்னு சொன்னால் நீ அந்த மாதிரி விஷயம் செய்யலாமா? அதுதான் என்னென்னா, நீங்கள் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நமக்கு இருக்குனாங்க. வெறும் சட்டங்கள் இருந்தால் மட்டும் சட்டத்துக்கும் மக்களுக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்மளை போன்ற ஆட்கள் ஃபில் பண்ணிட்டு வரோம். அது குறித்து தொடர்ச்சியாக பேசி 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 ஒரு ஃபில்லிங் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் வந்து கிரவுண்ட்ஸாக ஒருத்தர் வந்து என்ன காரணத்தை கைது பண்ணுற சொல்லு அப்படின்னு ஒரு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துட்ட பிறகு இவங்களுடைய அட்ராசிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்ன அளவுக்கு இல்லைனாலும் இன்றைக்கி முன்ன மாதிரி ரோட்லலாம் போட்டு அடிக்க முடியாது. ரோட்டில் போட்டு அடித்தா ஏன் எங்கேருந்து கேமரா எடுப்பான்னு தெரியாது. அதனால தான் எங்கே சிசிடிவி இருக்குன்னு தெரியாது. இப்போ இதுலேயே நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. அந்த ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிடச்சா நிச்சயம் இதுவும் ஒரு பேசுபொருளாகும். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு அநீதியை அனுபவித்தோன்னா இன்றைக்கி ஸ்டான்லி கான்விக்ட் வார்டில் வச்சு நீங்கள் சிறைப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. இது எந்த வகையில் சரின்னு தெரில. ஒரு பக்கம் காவல் நிலையங்களில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சிறைச்சாலைக்குள்ளே கிட்டத்தட்ட 380 பேர் வந்து கைகால் உடைக்கப்பட்டதாக சொல்லி ஆர்டிஐயில் தகவல் கிடச்சிருக்கு. வெளியே இந்த நிலைமையாக இருக்கும்போது சிறையிலும் இதே நிலைமை தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் சட்டம் சரியாக தாங்க இருக்குது. ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணணும், ஜெயிலுக்கு வரும்போது அந்த காயங்களை பதிவு பண்ணணும், யார் பதிவு பண்ணான்னு யாருனால காயம் ஏற்பட்டதுன்னு கேட்கணும். ஆனால் இங்கே எதுவுமே வந்து அது முறைப்படி நடக்கலை. கண்ணுக்கு எதிர்க்கவே இங்கே வந்து ஒரு நெக்ஸஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் மருத்துவர்களை கூட எடுத்துக்கோங்க. எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்தாலும் கொட்டடி சித்திரவதையில் நான் அரசு மருத்துவர்களை மதிக்கவே மாட்டேன். அவங்களும் அதே தப்பை செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம், தேர் ஹேவிங் ஒரு பெரிய நெக்ஸஸ் சார். இது பதிவே பண்ண மாட்டாங்க. அன்னோன் பர்சன் எழுதுவாங்க. நோன் பர்சன் இன் போலீஸ், போலீஸ் அஃபீஷியல்னு எழுத மாட்டாங்க. ஏரில் அன்னோன் பர்சன் எழுதுவாங்க. இது அவங்களுக்கு கிராஸில் ஹெல்ப் பண்ணும். ஒழுங்காக காயங்களை பதிவு பண்ண மாட்டாங்க. நான் இந்த மருத்துவர்களுடைய போராட்டத்தின் போது பதிவு பண்ணேன் இந்த விஷயத்தை. ஓகே, அந்த உங்கள் குற்றத்துக்கு மருத்துவர்களும் துணை மருத்துவத்துறை, நீதித்துறை, காவல்துறை இந்த 3மே ப்ராப்பராக இயங்கலைன்ற. உயர்நீதிமன்றங்கள் சரியாக இருக்குது. சில நம்ம இந்த நீதிமன்றங்கள் ஹையரார்க்கி மேலே ஏற ஏற இந்த அரசமைப்பு விழுமியங்களில் கொஞ்சம் நம்மளால் அங்கே பேசி நீதி பெற முடியுது. ஆனால் அரசமைப்பு விழுமியங்களை நீங்கள் எங்கே பேசவே முடியாதுன்னா கீழமை நீதிமன்றங்களை பேச முடியல. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு இது என்ன, இந்த டிசைன் அப்படி தான் இருக்குது. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்ன வார்த்தை துணிவோடு செயல்படுங்கன்னார். பெயிலெல்லாம் டிசைட் பண்ணுங்க. கேஸை பார்த்து மிரண்டாதீங்க, ஃபேக்டை பார்த்து மிரளாதீங்க. திடீர்னு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினாருன்னொடனே உடனே ஐயோ இதுக்கெல்லாம் பெயிலே நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னெலாம் நினைக்காதீங்க. கேஸை ஹியர் பண்ணுங்கள். ஹியர் பண்ணிட்டு பிரமா ஃபேசி இருக்கா இல்லையா, கொடுக்கலாமா கூடாதா, பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸம்ஷன். அந்த பிரின்சிபலை மண்டையில் ஏற்றிக்கங்க. எல்லா பெயிலையும் ஹைகோர்ட் வர அனுப்பாதீங்க, சுப்ரீம் கோர்ட் வர அனுப்பாதீங்க. அது கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ், அது பெயில் கோர்ட்டு கிடையாது. அந்த நிர்பந்தத்துக்கு இந்த நீதிமன்றங்களை தள்ளக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அதை வந்து நம்ம இன்னும் கூட நீட்டலாம். கஸ்டடி டார்ச்சர்லாம் உடனே முடிவெடுங்க. ஷோகாசனம் மெமோ கொடுங்க அந்த அதிகாரிக்கு. அடித்து கூப்பிட்டு வந்திருக்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் தான் சொன்னேன்ல, நெக்ஸஸ் பலது இருக்குது, சிலது பேச முடியாது. அந்த நெக்ஸஸ் இவங்கள
அப்படி செயலாற்ற விடாமல் தடுக்குது. இதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. ஓகே, பொன்னேரியில் பாலாஜிக்கு நடைபெற்ற இந்த கொடூரமான ஒரு விஷயத்தை நியூஸ் ஸ்டுடியோ தமிழ் மூலமாக தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, இது போன்ற பல்வேறு டிஃப்ரெண்ட்டான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி தோழர். நன்றி.